வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் ரொம்ப டேஸ்டியான கார போண்டா செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவோட கடலை மாவு 1/4 கப்பு, பச்சரிசி மாவு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூனு, 2 பிஞ்ச் அளவில் சோடா மாவு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணது, இது எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை தளர்வாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம். இப்போ எண்ணெய் சரியான சூட்டில் இருக்குது. இப்போ மாவு எடுத்து சின்ன சின்னதாக போண்டா போட்டுக்கலாம். இது இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். பெரட்டி இதை திருப்பி விட்டு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா எடுக்கலாம். போண்டா வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, வெளியிலையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவை சின்ன சின்ன போண்டாவாக போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ எல்லா போண்டாவும் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கோதுமை மாவு போண்டா நினச்சது செய்யக்கூடிய சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு. இது செலவும் அதிகம் இல்லை. நம்ம கோதுமை மாவு அதிகம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.